சூழ்ச்சி செய்துதான் இபிஎஸ் வெற்றி பெற்றதாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவின் பேச்சுக்கு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் கருத்து மோதல்களை தற்போது காணலாம். இது சொல்லிதான் அதிமுகவோட பொதுச்செயலாளர் இங்க இருக்க சகோதரிகளா சொன்னாங்க, நாங்களும் பேசுறோம் எல்லாரும் சொன்னாங்க. உங்களுக்காக நான் பேசுறேன். அப்படி இருக்கும்போது 26 அப்புறம் ஆல்ரெடி பதிவு பண்ணதுதான் ரிசல்ட் வர 108 நிற்கும் பொழுது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க. எப்படி ஆட்சி அமைக்கணும் ஒரு 10 நாள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால 10ஆம் தேதி 7ஆம் தேதியே பதவியேற்பத 10ஆம் தேதி பதவியேற்க காரணம் இந்த 2 கட்சியினுடைய தலைமை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அவருடைய மகன் மித்துனும் 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய சூழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்து இவர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சரா. அப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம், இது நடந்துச்சா இல்லையா? இது யார் சொன்னா பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா அங்க தீர்மானம் போடும்போது அதிமுக வந்த எம்எல்ஏக்கள் நாங்கள் உறுதியாக சொல்றோம், எந்த குறைகளும் கிடையாது. வந்த எல்லா எம்எல்ஏக்களும் எதிர்காலத்தில் தமிழக வெற்றிகள் எதிர்காலத்தில் எல்லாம் ரிசைன் பண்ண வந்திருக்காங்க. 10 நாள் அவங்க ரிசைன் பண்ண வந்தாங்கன்னா பணத்துக்காக வருவாங்க, பதவிக்கு வருவாங்க. ஒரு வாழ்க்கையில எதிர்காலம் நம்பிக்கை வருவாங்க. ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்படி தமிழக வெற்றிகளிலிருந்து முன்னாள் எம்எல்ஏக்களும் நாடாளுமன்றங்களும் மாவட்ட செயலர்களும் பாராளுமன்றங்களும் ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களும் எதை நோக்கி வந்தாங்க? தமிழக மக்கள் விரும்பிய ஒரு கட்சியாக எதிர்காலத்தில் குறைந்தபட்சம் 25-30 வருஷம் இதுதான் எதிர்காலம் நினைச்சுட்டாங்க எல்லாரும். இந்த தோல்வியை பேசிய சமூகம் எடப்பாடியில் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்ற ஒரு வெற்றியை இன்னும் பேசல. உங்க மேல நம்பிக்கை இருந்தா ஏங்க எல்லாரும் எங்களை நோக்கி வராங்க சொல்லுங்க. புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது யாரும் வெளியே போயிருக்காங்களா? 2016 வெளியே போனாங்களா? தனியார் 41% வாங்கி தனியார் ஜெயிச்சாங்களே, அப்ப யாராச்சும் வெளியே போயிருக்காங்களா? அப்ப உங்கள் மேல இந்த தவறு, அதை யோசிங்க. அதிமுக தொண்டர்கள் உங்களுடைய தலைமையை ஏன் ஏற்றுக்கல? நீங்க உங்களுடைய சூழ்ச்சி அரசியல் ஏன் அதிமுக தொண்டர்கள் விரும்பியதில்லை? அவருடைய அரசியல் வரலாறு இந்த கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த கேள்வி கேட்க அதே நீங்கள் அவருடைய அரசியல் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவர் எந்தெந்த கட்சியிலிருந்து வந்திருக்காருன்னு தெரியுமா? அப்படி ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, யாரும் சாரசாரியாக யாரும் செல்லவில்லை. பலனடைந்தவர்கள் பலன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பலனடையாமலும் அதே நேரத்தில் கழகத்தையும் கட்சியின் கொள்கையிலும் விடாப்பிடியாக மனதில் இருத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் எடப்பாடியாருடைய தலைமையேற்று சிறப்பான முறையில் செயல்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.